ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மனித வாழ்க்கையும் இறையருளும். இன்னைக்கு இந்த தலைப்பில் காஞ்சி காமாட்சி அம்மனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தொப்புள் விழுந்த இடம், அம்பாளோட தொப்புள் விழுந்த இடம் அந்த காஞ்சிபுரம்ன்றதுனால அங்கே அந்த அம்பாள் பீடத்துக்கு பேர் நாபி பீடம்னு பேர். இப்போ இந்த கோவிலில் நீங்கள் குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணி உங்கள் குறைகளை சொன்னால் நிவர்த்தி ஆகும்ன்றது ஒன்று. இன்னொன்று, அம்பாள் பத்மாசனம் விட்டு அமர்ந்திருப்பா. ஆரம்பத்தில் அம்பாள் உக்ரமாக இருந்ததுனால பகவத் பாதாள் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணி அவளுக்கு சாந்தமாக்கினா அந்த இதை. இப்போ துர்வாச முனிவர் சரஸ்வதியோட சாபத்தினால அவர் பேசும் செயலை எழுந்துட்டார். இங்கே காஞ்சி காமாட்சிக்கு பூஜை பண்ணி அவளை பிரார்த்தனை பண்ண அப்புறம் அந்த சாபம் நிவர்த்தி ஆகி பேசும் திறன் கிடைச்சதுன்னு சொல்லுவாள். இப்போ அதனாலேயே இங்கே துர்வாசர் சன்னதி உண்டு, ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கும் சன்னதி உண்டு. எடுத்த உடனேயே லலிதா சகஸ்ரநாமத்தில் அவ முதல்ல சொன்ன வார்த்தை ஸ்ரீ மாத்ரே நமகா. அவர் தானே எல்லாருக்கும் தாய், அதனால ஸ்ரீ மாத்ரே நமகா அப்படின்னு போட்டான்னு சொல்லுவா. இப்போ தசரத மகாராஜா இங்கே புத்திர காமேஷி யாகம் பண்ணினால்தான் அவருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தைகள் பிறந்ததாகவும் சொல்லப்படுறது இந்த காஞ்சிபுரத்தில். இப்போ இந்த கோவிலில் பௌர்ணமி நவாவரண பூஜையும் பண்ணுறா. அதுலேயும் நம்ம கலந்துட்டா அவ்வளோ ஒரு நமக்கு சுபிக்ஷா, நம்ம வேண்டின பிரார்த்தனைகள் நிறைவேறும். இதை தவிர இந்த ஒரு ஜாதகத்தில் சனி குரு சேர்ந்து இருக்கிறவா இல்லை பார்வையில் இருக்கிறவா, செவ்வாய் சனி குரு இந்த 3 கிரகங்களும் சேர்க்கையோ பார்வையோ இருந்தாலும் சரி, இந்த கோச்சாரத்தில் இந்த சனி குரு பார்வை வழக்கு நிலவழதோ இவாளாரும் இந்த காஞ்சி காமாட்சி அம்மனை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு இவாளுடைய பிரார்த்தனையை அங்கே சொல்லிட்டு வரும்போது கூடவே ஒரு வெள்ளை கட்டி எடுத்துன்னு போகலாம். வெள்ளை கட்டி எடுத்துன்னு போயிட்டு அங்கே சாமிகிட்ட கொடுத்துட்டு இவாளுடைய பிரார்த்தனை சாமிகிட்ட சொல்லிட்டு வரும்போது அந்த குறையெல்லாம் நிவர்த்தி ஆயிடுறது அப்படின்றது நிதர்சனமான ஒன்று. காஞ்சி காமாட்சி அம்மனை பற்றி நம்ம சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. 2 விதமாக சொல்றா. ஒன்று அவ தட்சண யாகத்தில் தீயில விழுந்ததுனால சுவாமி அவளோட தோல்ல தூக்கி ஆடும்போது ஒரு பாகமும் ஒரு இடத்துல விழுந்ததுன்றதுனால 51 சக்தி பீடங்கள்ல காஞ்சி காமாட்சியும் உண்டு, அந்த தொப்புள் விழுந்த இடம் அப்படிங்கிறதுனால. அதனாலே இதுக்கு நாபி பீடம்னு பேரு. இது மாதிரி இன்னொரு கதை அவ சாமி கண்ணை மூடி அவ விளையாடினதுனால சுவாமி சொன்னான், பூமியில தீயிலே அவ தவம் பண்ணதாகவும், அதான் மாங்காடு காமாட்சி. அதுக்கப்புறம் காஞ்சியில என்ன பாருனின்னு சுவாமி சொன்னதால காஞ்சிபுரத்துல போயிட்டு அவ பூஜை பண்ண போது சாமியோட சேர்ந்தா அப்படின்றதும் சொல்லப்படுது. 2 விதமான புராணங்கள் இருக்கிறது. ஆனா இந்த பல்லவ காலத்துல அப்பயே கட்டப்பட்டதுனால இவளுக்கு இன்னி வரைக்கும் சரி, இவளுடைய சக்தி ஒரு குறையுமே இல்லை. அவளுக்கு அப்படி ஒரு பவர்லயே இருக்கா. இந்த கிரக சேர்க்கை உள்ளவாளும் இங்க போகும்போது இவாளுக்கு கூடுதல் அம்பாளால அவளுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சாதாரணமா அம்பாளை போய் பார்த்தாலே சகல சௌபாக்கியங்கள். இந்த கிரக சேர்க்கை உள்ளவாளுக்கு அந்த கிரகத்தினால வரக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள்லாம் வராம தடுத்து நேர்மறை சக்திகளை அவளுக்கு சேர்த்து கொடுக்கறது. அப்படி ஒரு புண்ணியத்தலம் தான் இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில்.